ஹலோ இன்வெஸ்டார்ஸ். டிசிஎஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 2% அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது அவங்க எம்ப்ளாயை குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த 2%ன்றது ஒரு 12,000 பேர். 12,000 பேர் நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு ஒரு அப்டேட் கொடுக்கறதுனால இது வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ஓப்பனிங் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பேட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐடிஸ் கம்பெனிஸும் பார்த்தோன்னா அவங்களுடைய Q1 ரிசல்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குற பெரிய லெவலில் கொடுக்க எல்லாமே ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் கொடுத்துருக்குன்ற மாரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயம் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவாக தான் எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குளோபல் நாட்டாமல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 நான் வந்து ஃபார்மா செக்டர் எல்லாத்துக்கும் 200% மேலே டேரிஃப் இது பண்ணுற மாரி ஆல்ரெடி ஒரு தகவல் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆகஸ்ட் 1 ஒரு 2-3 நாள் தான் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபியரும் மார்க்கெட்டுக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தோன்னா பிரிக்ஸ் நாட்டில் இருக்கிற எல்லா கூட்டமைப்புக்கும் நான் 10% மேலே வந்து டேரிஃப் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா அடுத்தடுத்து ஏதாவது அறிவிப்பு வருமானது இன்னொரு பயமும் மார்க்கெட்டுக்கு இருக்குது. இன்னொரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்த்தோன்னா சிடிஎஸ்சில் இந்த வருஷம் அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்எஸ்சியில் பார்த்தோன்னா இந்த ஜூலை வந்து 30ஆம் தேதி அவங்க ஐபிஓ வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்எஸ்சியிலுக்கும் சிடிஎஸ்எலுக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறதுனால இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து மார்க்கெட்டை இறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோன்னா 24,837 பாயிண்டில் ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைய நிலவரம் வந்து இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று நெகட்டிவில் கீழே போகணும், அப்படி இல்லையா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் போதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் அதே மாதிரி தான் 71,463 பாயிண்ட் ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒன்று சைடு வேஸ் அல்லது நெகட்டிவாக போதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம்.